இந்திய திரையுலகின் நவரத்னங்களில் ஒன்றாக கருதப்பட்டவர் இயக்குனர் எம் பாரதி ராஜா. அவருடைய உடலுக்கு தற்போது தமிழக அரசின் சார்பில் முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என இறுதி அஞ்சலியில் முழு அரசு மரியாதையுடன் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என தமிழக அரசின் சார்பிலே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். முழு அரசு மரியாதை என்ற மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தற்போது தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். மறைந்த இயக்குனர் எம் பாரதி ராஜாவின் உடலுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என தற்போது தமிழக அரசின் சார்பிலே அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். இயக்குனர் எம் பாரதி ராஜாவுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்திவிட்டார். தொடர்ந்து பல்வேறு பிரமுகர்கள் எல்லாம் தற்போது ஒருவர் பின் ஒருவராக மறைந்த இயக்குனர் இமயத்திற்கு தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்திய திரையுலகிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக சிறந்த படைப்பாளிகளில் ஒருவர் இயக்குனர் எம் பாரதி ராஜா. அல்லி நகரம் என்ற ஒரு சாதாரண இடத்திலிருந்து, தேனி மாவட்டத்தை சேர்ந்த அல்லி நகரத்திலிருந்து வந்து தற்போது கோலிவுட்டின் பாரதி ராஜாவாக உருமாறி மிகப்பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக விளங்கியவர் என்றுதான் பாரதி ராஜாவை கூற வேண்டும். பாரதி ராஜாவுடன் நான் ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய வாழ்நாளிலே ஊடகவியலனாக கிட்டத்தட்ட 3 முறை அவரை நேரில் சந்தித்து பேட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த அனுபவங்களை நிச்சயமாக நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறுகிறேன். என்றால் பாரதி ராஜா என்பவர் எல்லோரும் பார்த்த தனி மொழியிலே பேசக்கூடியவர். பாரதி ராஜா ஒரு இயக்குனராகத்தான் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் பாரதி ராஜா ஒரு மிக சிறந்த நடிகர். ஒரு நடிகர் என்ன செய்ய வேண்டும் என்பதை இயக்குனராக நடித்தே காண்பிப்பார். நடித்து காண்பித்து இப்படிதான் ஒரு நடிகர் நடிக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இயக்குனரை விட மிக சிறந்த நடிகர் என்றே கூறலாம். அந்த அளவுக்கு மிக சிறந்த நடிகராக அந்த கதாபாத்திரமாக மாறிவிடுவார். அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவும் ஒரு மொழியை பேசும். எனவே தனி மொழி, திரைத்துறையிலே தனி மொழி பேசியவர் இவர். ஒரு வீட்டிற்குள் அடங்கி ஒரு ஸ்டுடியோவில் மட்டுமே படப்பிடிப்புகள் நடந்த நிலையிலே இயற்கையாக வெளிப்புற படப்பிடிப்பு என்ற ஒரு வார்த்தைக்கே அடையாளம் கொடுத்தவர் பாரதி ராஜா என்றுதான் கூற வேண்டும். அவுட்டோர் ஷூட்டிங் என்ற வகையிலே தற்போது நாம் சினிமா என்றாலே அந்த வண்டிகளில் எல்லாம் செல்கின்ற காட்சிகள் எல்லாம் பார்ப்போம். அது போன்ற காட்சிகள் வருவதற்கு அடிப்படை காரணமே பாரதி ராஜா தான். அதற்கு முன்னால் ஸ்டுடியோக்களில் தான், சென்னையை சுற்றியுள்ள ஸ்டுடியோக்களில் மட்டுமல்ல ஒரு 30-40 ஸ்டுடியோக்கள் இருந்தது. அங்குதான் படப்பிடிப்புகள் எடுக்கப்படும். ஆனால் அதை வெளியே கொண்டு சென்று முதலாக அந்த இயற்கையை, உண்மையை, யதார்த்தத்தை கண்முன் நிஜமாக கொண்டு வந்தவர் பாரதி ராஜா. அந்த இயக்குனர் இமயம் தற்போது நம்மிடையே இல்லை. அவர் உண்மையிலேயே ஒரு முறை நான் அவரை ஒரு நாளிதழுக்காக பேட்டி கண்ட போது அவர் ஸ்லாகித்து சொன்ன ஒரு விடயம் உண்மையிலேயே பதிவாகி இருக்கிறது. அந்த நிஜத்தை தற்போது என்னிடம் பகிர்ந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு முதல் மரியாதை என்ற ஒரு படத்தின் மூலமாக அவர் ஒரு வாய்ப்பினை கொடுத்து அவர் நடித்திருந்தார். அப்போது சிவாஜி கணேசன் பாரதி ராஜாவை கட்டிப்பிடித்து, எனக்கு நடிகர் திலகம் என்ற பெயர் இருக்கிறது, ஆனால் நீ நடிகருக்கெல்லாம் நடிகர் ஐயா, நீ நடிகர் செம்மல் என்று நான் சொல்கிறேன் உன்னை என்று சிவாஜி கணேசன் புலகாகிதம் அடைஞ்சு பாராட்டி இருக்கிறார் பாரதி ராஜாவை. காரணம் என்னவென்றால், அந்த படத்திலே நடிக்கும் போது சிவாஜி கணேசன் வருகிறார். படத்திற்காக ஷூட்டிங் எல்லாம் தயாராகி இருக்கிறது. சிவாஜி கணேசன் எப்படி நடிக்க வேண்டும் இந்த காட்சியை விளக்குகிறார். காட்சியை விளக்குவார். பொதுவாக காட்சியெல்லாம் விளக்குவார் நடிகர்களுக்கு. ஆனால் அந்த படத்திலே காட்சியெல்லாம் விளக்க சொல்ல பாரதி ராஜா விளக்கவில்லை. சார், நீங்க இங்க வாங்க, இங்க மரத்துக்கிட்ட நில்லுங்க, ஒரு இப்படி முறைச்சு பாருங்க, இப்படி திரும்புங்க, அப்படி போங்க, ஒரு சிரிப்பு சிரிங்க, கொஞ்சம் நடந்து போங்க. என்னையா இப்படி எடுக்கிற? நான் நடிகர் திலகையா, நான் சிரிக்கணும், கம்பீரமா பேசணும், சிரிக்கணும், ஒரு கம்பீர நடை நடக்கணும், என்னன்னோ இந்த பக்கம் நில்லு அந்த பக்கம் நில்லுன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் பாரதி ராஜாவை நேரடியாக கேட்டிருக்கிறார். முதலில் உதவி இயக்குனர் சொல்லியிருக்கிறார். ஆனால் பாரதி ராஜா திருந்தாமல் அதே பாணியிலே எடுக்கிறார் காட்சிகளை. உடனே சிவாஜி கணேசன், என்னையா பண்ற? நான் சிவாஜி கணேசன்யா, நடிகர் திலகம், என்ன போய் இப்படி பண்றிய அப்படின்னு. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க சார், மத்த நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடல் காட்சியாக அது வருகிறது. அதை பார்த்தவுடன் சிவாஜி கணேசன்
இந்த ப்ரீவியூ ஷோ ஒன்று போடுவார்கள். முதலிலே இவர்கள் திரைக்கலைஞர்கள் பார்ப்பதற்காக டபுள் பாசிட்டிவ் என்று சொல்வார்கள். அதை பார்த்துவிட்டு சிவாஜி கணேசன் நேரடியாக பாரதியை கட்டிப்பிடித்து, நான் நடிகர் திலகம், நீ நடிகருக்கெல்லாம் நடிகர், நீ நடிகர் செம்மல் என்றே உன்னை சொல்லலாம், அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு நடிகையா நீ, நான் எதிர்பார்க்கவே இப்படி ஒண்ணு அப்படி செதுக்கி இருக்க திரையில அப்படின்றது கட்டிப்பிடித்திருக்கிறார். பாரதி ராஜா எத்தனையோ விருதுகள் வாங்கியிருக்கிறார். சாதாரண விருதுகள்ல 6 முறை தேசிய விருதுகள், 4 முறை பிலிம்ஃபேர் விருதுகள், 6 முறை தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் மாநில அரசு விருதுகள், நந்தி விருது என தொடர்ந்து பல விருதுகள். அதே போன்று இந்தியாவின் 4வது உயரிய விருதாக கருதப்படும் பத்மஸ்ரீ விருது, அந்த விருதையும் வாங்கியிருக்கிறார். ஆனால் இத்தனை விருதுகள் வாங்கினாலும் சிவாஜி கணேசனிடம் வாங்கிய அந்த விருது என்பது தனக்கு எப்பொழுதுமே ஸ்பெஷல், மகுடத்தில வைரம் போல் ஜொலிக்கக்கூடியது என்ற வகையிலே பாரதி ராஜா அந்த கருத்தினை என்னிடம் பகிர்ந்து அதை நான் அந்த 4 பேரிலும் வெளியிட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, பாரதி ராஜாவுடன் பணியாற்றிய பல நடிகர்கள் சொல்வதெல்லாம் பாரதி ராஜா கோவக்காரர் என்று, மோதிர கையால் குட்டுப்படுவது என்று கூறுவார்கள். மோதிர கையால் குட்டுப்படுவது என்று கூறுவார்கள். அது பாரதி ராஜா வைத்துதான் அந்த மோதிர கை என்றே வந்தது. பாரதி ராஜா 6 ராசி கொண்டவர். 6 என்ற பெயரிலே அவர் எந்த நடிகையை அறிமுகப்படுத்தினாலும் அந்த நடிகை மிகப்பெரிய நடிகையாக வந்து விடுவார். ராதாவாகட்டும், ரேவதி ஆகட்டும், ரஞ்சிதாவாகட்டும், பல ராக்கள் இருக்கின்றன. அவர் இன்று திரைத்துறையிலே ரா என்ற பெயரில் நடிப்பவர்கள் பெரும்பாலானோர் பாரதி ராஜா அறிமுகப்படுத்தியவர் தான். பாரதி ராஜாவின் ஒவ்வொரு படைப்பும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வரலாறு பேசக்கூடிய படைப்புகள். தன்னுடைய முதல் படமான அந்த முதல் படமே 16 வயதினிலே, அதிலே கிராமத்து திரைப்படம் என்ற புதிய வகையை உருவாக்க நடைமுறையில் இருந்த காட்சிகளை மாற்றி அமைத்து இவர் பாணியிலே படமாக்கி மிகப்பெரிய வரலாறாக மாற்றினார் அந்த படத்தை. அதன் பின் அடுத்த படம் கிழக்கே போகும் ரயில். கிழக்கே போகும் ரயிலை பார்த்தவுடன் எல்லோருமே இது இப்படி படம் எடுக்க முடியுமா என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அந்த அளவுக்கு கிழக்கே போகும் ரயிலை அசத்தினார். இவர் கிராம படங்களை எடுப்பதற்கு தான் லாயக்கு என்று அவர் மீது முத்திரை குத்த தொடங்கியவுடன் அடுத்த 3வது படமே சிகப்பு ரோஜாக்கள் என்ற ஒரு படம். ஒரு மனநோயாளி பெண் வெறுப்பாளன், அவனை பற்றிய ஒரு சைக்கோ போன்ற ஒரு கதாபாத்திரம் கமல்ஹாசனுக்கு ஒரு உருவம் கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு சிகப்பு ரோஜாக்களை பார்த்தவுடன் இப்படி எல்லாம் படம் எடுக்க முடியுமா என்ற நகர்ப்புற பாணியை அப்படியே ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் மேற்கத்திய பாணியிலே களமிறக்கி தன்னுடைய முத்திரையை பதித்தார். அதன் பின் அடுத்ததாக நிழல்கள் ஒரு படம். அந்த படத்திலே அப்பொழுது முப்பெரும் படைப்பாளிகள் என 3 பேரை பாராட்டுவார்கள். இளையராஜா ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் வைரமுத்து, இன்னொரு பக்கம் இயக்குனர் பாரதி ராஜா. இந்த முப்பெரும் படைப்பாளிகளும் சேர்ந்து பல சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். இவருடைய ஒவ்வொரு வரிகளும் மனதை நெருக்கமாக கொண்டு செல்லக்கூடியவை. அந்த அளவுக்கு வரக்கூடிய ஒன்று இருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கதாபாத்திரம். இந்த முப்பெரும் படைப்பாளிகளும் சேர்ந்து அசாத்திய சாதனைகளை படைத்தார்கள். இந்த நிழல்கள் படத்தின் ஒவ்வொரு பாடல்களும், ஒவ்வொரு காட்சிகளும், அந்த இசையும், இளையராஜாவின் இசையும், பாரதி ராஜாவின் இயக்கமும், காட்சி அமைப்பும் அசத்தும் என்று கூறாலே அது இன்றும் நினைவில் இருக்கு. வரலாற்று பசுமையானவை. அதற்கு அடுத்த படம் டிக் டிக் டிக். ஒவ்வொரு நொடியும் டிக் டிக் என்று நம்முடைய சீட் நொடியில் கொண்டு வரக்கூடிய பரபரப்பான படம். இதிலும் கமலஹாசன் தான் ஹீரோவாக இருந்தார். அதன் பின் அலைகள் ஓய்வதில்லை. காதல் படத்திற்கு உதாரணம் என்றால் இன்றும் சொல்லக்கூடிய படங்கள் என்றால் அலைகள் ஓய்வதில்லை தான். காதலுக்கு மதம் இல்லை என்ற கருத்தினை எடுத்துக்காட்டி அலைகள் ஓய்வதில்லையிலே ஒரு அசத்தினார். அதன் பின் மண் வாசனை, ரேவதியை அறிமுகப்படுத்திய படம் பாண்டியன். மண் வாசனையின் மூலமாக உண்மையிலே மண்ணின் வாசனை எப்படி இருக்கும், வீரமும் காதலும் தெரிவும் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக காட்டிய படங்களில் ஒன்று மண் வாசனை. அதன் பின் முதல் மரியாதை. சிவாஜி கணேசனுக்கு ஒரு பாத்திரம் கொடுத்து அந்த பாத்திரத்தில் ராதாவை ஜோடியாக நடிக்க வைத்து 2 மனிதர்களுக்கு வயது மட்டுமல்ல சாதி மற்றும் வர்க்கத்தினால் பிரிக்கும் அன்பு பாரதிய கவிதைகளாலே அந்த சொல்லப்பட்டது என்றுதான் கூற வேண்டும். அப்படி ஒரு மிக அருமையான படைப்பு. அது மட்டுமல்ல, சத்யராஜ் என்பவரை வில்லனாக பார்த்த நமக்கு மிக பெரும் நடிகர்